ஆரம்பிக்கலாங்களா? எத்தனை பேர்? இதான் சூர்யா, என் தளபதி. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோக்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்படா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்படா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வதாக கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிட்டோம். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் உங்களோட இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. வாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க ஒரு ரெண்டு லிரிக்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த 2 லிரிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டிஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆர மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த ஃபாண்டை லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபாண்ட் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள சிர்ஜேக்கான கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்டை நீங்கள் டைட்டாக டச் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி லைட் அந்த லிரிக்ஸ் கிட்ட ஒரு பேஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் நேம் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது 2 லிரிக்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 டபுள் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டபுள் இமேஜில் ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ கீழே உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா மேல் உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட இமேஜோ இல்லாட்டி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இமேஜில் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
எப்படி நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ கீழே உள்ள ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உள்ள மீடியா ஐக்கன் இருக்க லாஸ்ட்டாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இமேஜாக தான் இருக்கும். ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 9:16 சொல்லி நேம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே வந்தீங்கன்னா தெரியும். ஆடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிற எல்லா எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 எஃபெக்ட்டையும் நம்ம எடிட் பண்ண போகிற நம்மளோட வீடியோவில் வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ணால் இந்த 2 எஃபெக்டை நம்ம 2 இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டபுள் இமேஜ் ஆரம்பிக்குதா? இந்த டபுள் இமேஜோட மேலே உள்ள ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா? இந்த டபுள் இமேஜில் மேலே உள்ள ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கும். அந்த டபுள் இமேஜில் மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த 2 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு கீழே வந்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் இருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல தான் அந்த டபுள் இமேஜுக்கு போய்க்கோங்க. இப்போ நம்ம மேலே உள்ள இமேஜில் தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அது கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கா? அதில் நம்ம மேலே உள்ள இமேஜில் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். இப்போ கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே வந்துக்கோங்க. நம்ம அடுத்த 2 எஃபெக்ட்லேருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 3லேருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 லிரிக்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா? அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம லிரிக்ஸு இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 4 இருக்கும். 3 எஃபெக்ட்லேருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 4 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு 2 இமேஜ் இருக்கா? இந்த 2 டபுள் இமேஜ் முடியுது பார்த்தீங்களா? முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆடியோட எண்டு வரையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு இமேஜ்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் 4ல் உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஒன்று இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக ஆட் ஆயிரும். சேம் மெத்தடில் மீதி இருக்கிற அந்த எல்லா ஒவ்வொரு இமேஜ்லையும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்டை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். 4 எஃபெக்ட் இருக்கும். அந்த 4 எஃபெக்ட்டையும் நான் சொன்ன மெத்தடில் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி
நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.